வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் சார்பாக திரு துரைபாண்டியன் அவர்கள். சி.ஆர். ராஜன் சார் தயாரிப்பில் அமரம் திரைப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ட நீதிபதி ஐயா அவர்கள் கூப்பிட்ட உடனே இந்த இதுக்கு ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது தமிழ் திரையுலகத்தில் தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு சோசியபிசை அவர்கள் சாருக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ரெண்டு பேருமே நம்ம திரைத்துறையில் மீடியா மூலயமா அதாவது சாதாரணமாக இருக்கிறாங்க. ஒரு நடிகராக இருந்தாங்க, அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், இப்போ துணை முதல்வராக இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த மீடியாக்கள் அதாவது சினிமா துறையில் இருந்து வந்ததுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறமா அவர் மீடியாக்கள் இப்போ தந்தி டிவியில் பார்த்தோன்னா எடுத்த உடனே போடுவாங்க, இவர் காலையில் நம்ம ஹரிஹரன் சாரும் அந்த மேடம் பேசுவாங்க, சார் கிளம்பிட்டார், சார் வந்துக்கிட்டு இருக்காரு, சார் ஏர்போர்ட் போகிறாரு, சார் திருச்சி போகிறாரு, சார் தஞ்சாவூரில் இருக்கார், வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அந்த மீடியாவில் போட்டு அவர் ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அது ஏன் எப்படின்னா மீடியா மூலியம். இந்த மீடியா எங்களுக்கு இந்த அமரம் திரைப்படத்தை இதே மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை கொண்டு வந்த மாதிரி எங்கள் படத்தையும் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவீங்கன்னு நம்பிக்கையாக இருக்கிறோம். அடுத்து ஹீரோ அதிகமாக பேச மாட்டார். இந்த துரைந்தர் படத்தில் வர ஃபைட்டு மாதிரி இந்த படத்தில் ஃபைட்டை பார்த்தா பயங்கரமாக மிரக்கலாக இருக்குது. அதுவும் இந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு சீனில் 2வது மாடியிலேருந்து 3வது மாடி குதிக்கணும். அவர் டூப் போட்டு குடிக்க சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், நானே குதிச்சிடறேன்ட்டார். குதிச்சுட்டு காலில் அடிபட்டுருச்சு. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்து அசோக் நகரில் செக் பண்ணால் 15 நாளைக்கு நடக்கூடாதுன்ட்டார். ஆனால் மறுநாள் ஷூட்டிங் எடுக்கணும். நான் அந்த வலியோட 2வது நாள் ஷூட்டிங் ஃபுல் டே அந்த வலியோடு அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் டைரக்டர் சார் அருமையாக மியூசிக் டைரக்டர்கிட்ட மியூசிக் வாங்கியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர்கிட்ட ஃபைட்டு எப்படி எடுக்கணும்னு அப்படி வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நடனம், இந்த மாதிரி எல்லாமே எடிட்டிங்கு, டப்பிங்கு, வசனம் மிக அருமையாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறாரு. சார் ஒரு சில நேரத்தில் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த இதில் இதுக்குள்ளே முடிச்சிட முடியுமா சார், ஆனால் என்ன சொல்கிறீங்களோ அதில் முடிச்சிடறேன்றாரு. அதனால் நேரங்காலத்தில் கரெக்டாக ஷூட்டிங் எடுத்து கொடுத்தாரு, படத்தையை முடித்து கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்க வேண்டும் என்று திவ்ய சித்ரா ஃபிலிம் சார்பில் ராஜன் சார் தேர்வில் நாங்கள் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் பற்றி நம்ம நிச்சயமாக பேசணும். அவரால் இன்றைக்கி வர முடியல. மிக்கி ஜே மேயர் அவர்கள் மிகவும் பிரபலமான தெலுங்குல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமான மியூசிக் டைரக்டர். ஹாப்பி டேஸ், லீடர், லைஃப் ஆஃப் பியூட்டிஃபுல், மகாநதி, ஓ பேபி, ஷியாம் சிங்கா ராய், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்த ஒரு இசையமைப்பாளர். இவருடைய பாடல்களாலே படங்கள் ஹிட் ஆயிருக்கு. இந்த விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இசையமைப்பாளர் தமிழில் அறிமுகம் அப்படின்னா நம்மளுடைய அமரம் திரைப்படம். அவருக்கு ஒரு கைத்தட்டல் மூலம் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஏன்னா இந்த நாள் அவருடைய நாள், பட் அவரால் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததான் இங்கே பேச அழைப்பது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நபர். நமக்கு ஒரு பாடலை பிடிச்சி போச்சுன்னா டியூனை எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அதை விட தாண்டி ஒரு இம்பேக்ட் அந்த பாடல் நம்ம மனசில் உருவாக்குதுன்னா நிச்சயமாக அதனுடைய வரிகள் தான். அப்படிப்பட்ட அழகான வரிகளை இந்த படத்தில் பாடல்கள் மூலமாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய திரு சௌந்தரராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதல் அழைத்ததுக்கு நன்றி. ஏன்னா மிக்கி ஜே மேயர் சார் இல்லாத போது இசை எழுத்து எந்த அளவுக்கு பாடல்கள்ங்கிறது நம்மளுடைய தமிழ் திரை இசை உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா படங்கள் நினைவு கூறப்படுதோ இல்லையோ, பாடல்கள் நினைவு கூறப்படுதோன்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரு பெரிய டிபேட்டில் இருந்திருக்கு இல்லையா. இதில் மிக்கி ஜே மேயர் சாரோட முதல் தமிழ் நேரடி திரைப்படம் அமரம் திரைப்படம். இதில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதற்கு முன்னாடி எனக்கு மிக்கி ஜே மேயர் சாரோட ஷியாம் சிங்கா ராய் திரைப்படம், நானி, சாய் பல்லவி நடித்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருந்தேன். அந்த ஒரு வாய்ப்பு அடுத்த கட்டமாக அமரம் திரைப்படத்தில் எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுக்கு நன்றி. தயாரிப்பாளர், இயக்குனர், முக்கியமாக அனைத்து சக கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை பொறுத்த வரைக்கும் மிக்கி ஜே மேயர் சார்
எப்படின்னா தெலுங்குல அவருடைய படங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தினாங்க. ஷியாம் சிங்கராயில் கூட ஒரு மெலடியாக இருக்கட்டும், துள்ளலிசையாக இருக்கட்டும், ஃபோக்காக இருக்கட்டும், அனைத்துமே ரொம்ப ஒரு கலவையான எல்லா பாடல்களுக்குமே ரொம்ப தனித்துவமான ஒரு இசையமைப்பாளர். அவரோட நேரடி தமிழ் அப்படிங்கும்போது ஒட்டாரத்தி பாடல் பார்த்தீங்க. ஒட்டாரத்தி பாடல் ஒரு மெலடி, அட் த சேம் டைம் அந்த பாடல் இசையும் வரிகளும் மெலடிக்குள்ள, அதாவது ஒரு பாறையில் தண்ணி வலியுது இல்லையா, பாறை எவ்வளவு கடினமானதாக இருக்குது, ஆனால் அதில் மென்மையான தண்ணீர் வலியுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஏன்னா ஹீரோ ஹீரோயின் அந்த ஒரு சுச்சுவேஷன் அண்டு அந்த ஒரு லொக்கேஷன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பாறை இருக்கும், ஆனால் அதில் மென்மையான தண்ணீர் வலியணும். அந்த மாதிரியான அதில் வரிகளே வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு கலைஞருக்குமே ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க அப்படின்னா, எங்களோட முதல் அனுபவம் எப்படி இருக்குன்னா, ஒரு மெட்டு கேட்ட உடனே ஓகே இது இந்த மாதிரி தீமில் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அதில் எந்த அளவிற்கு ஆழத்திற்கு சென்று எந்த மாதிரியான வரிகள், ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்சே தமிழ் தான் எழுதுறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அது எந்த மொழின்ற அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த பாடல் நான் ரொம்ப பெருமைக்குன்னு சொல்லலை, ஒட்டாரத்தி புதிராக நான் இருந்தேன், இந்த 2 பாடல்களையும் ஒரு விழுமியம்னே சொல்லலாம். எத்தனையோ பழமையான வார்த்தைகள், அதாவது வழக்கொழிஞ்சு போன வார்த்தைகள்னு சொல்லலாம், இல்லைன்னா கிராமிய நடையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு வந்து இயக்குனர் கொடுத்துருக்காரு. ஒட்டாரத்திங்கிறதே வந்து ரொம்பவே சரளத்தில் இல்லாத ஒரு வார்த்தை, வழக்கொழிஞ்சு போனது, ரொம்ப பிடிவாதமான பெண் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆக்சுவலி அது எப்படி சொல்கிறதுனா, அது பல தமிழில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல நம்ம அந்த சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ப பொருள் மாறும். அந்த மாதிரி ஒட்டாரத்திங்கிற பாடலில் வந்து நிறைய இருக்குது. இப்போது எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸியாக இப்போ உச்சி பாறையா உருளுறே உன்னை பார்த்தே காப்பாத்தேன்னு எழுதியிருப்பேன். உண்மையாகவே வந்து ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட், அவங்களோட ஹோல் ஒர்க் வந்து பிக்சரைசேஷனில் தெரியும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இருக்கேன். ஷியாம் சிங்கராயிலையும் பார்த்தேன், அதை சேம் வந்து அமரம்லையும் பார்த்தேன். அது வந்து ரொம்பவே, ஏன்னா நான் செம்மரக்கட்டைன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். செம்மரக்கட்டையும் நீயும் தான் செல்லரிக்கவே பார்க்குறையே அப்படின்னு. உண்மையாகவே செம்மரக்கட்டையெல்லாம் படத்தில் பிக்சரைசேஷனில் வரும்னு நினைக்கிற ஒரு ஐடியாவே எனக்கு ஃபஸ்ட்டு வரல. அது வந்து எனக்கு ரொம்பவே இதாக இருந்தது. சாக்காடுங்கிற வார்த்தை. அப்புறம் எனக்கு ரொம்ப மொத பார்வையில் குருதியில் நினைஞ்சேன், அரிசயமா எனக்குள்ள நுழைஞ்ச, கொட்டு மருவியில் நீயும் உப்ப குளிக்க, எங்குருதி பூரா ஈரமுப்ப ஏற, என் குருதி பூரா ஈரமுப்ப ஏறங்கிற கற்பனையெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எளிதாக இந்த பாடலில் பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளுமே அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக என்னை இயக்குனர் வேலை வாங்கியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். இந்த வகையில் வந்து இந்த திரைப்படமும் இந்த திரைப்பாடல்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒன்று. நானும் என்னை பற்றி ஒரு குறைஞ்சபட்சம், ஏன்னா மீடியா இருக்கீங்க, இந்த படம் மட்டும் இல்லாமல் எல்லா கலைஞர்களையுமே ஊக்குவிக்கக்கூடிய அடுத்த தளத்திற்கு கொண்டு போகக்கூடிய கடமையும் அதற்கான யுத்தியும் உங்கள் கிட்ட தான் இருக்குது. நான் 2016 மரியாதைக்குரிய ஜிப்ரான் அவர்களோட சென்னை டு சிங்கப்பூர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான, தொடர்ந்து மாயவன், நிறைய கலைஞர்கள் அதில் பணிபுரிஞ்சவங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மாயவன், தீரன் அதிகாரம் 1, ஆண் தேவதை, அப்புறம் ஜிவி, இக்லு, இப்படிக்கு காதல், அப்புறம் பஞ்சராட்சரம், இப்போ சமீபத்தில் ஷியாம் சிங்கராய்க்கு அப்புறம் அமரம், இதிலெல்லாம் ரொம்பவே பணிபுரிந்தது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் எல்லா பாடல்களும் இந்த படத்தில் இருக்க எல்லா பாடம், இன்னொரு பாட்டு வந்து பார்ட்டி சாங் ஒன்று இருக்கும். அந்த பாட்டு கூட ஒரு பார்ட்டி சாங் தான், ரொம்ப ஈஸியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக இருந்தார். எனக்கு இயக்குனர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே, ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட இந்த அளவுக்கு வாங்கியிருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வேலை வச்சு பிழிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். அது வந்து தெரிஞ்சது எனக்கு ரொம்பவே. ஈஸியாக சொல்ல முடியாது ஒரு பாடல், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். இப்போ வாலி ஐயா சொல்லுவார், அவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து ரெக்கார்டிங் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு மெட்டு சொல்கிறாங்க, எழுதிடுவோம், அப்படி அந்த குவாலிட்டியில். இப்போ வந்து இவர் கிட்டத்தட்ட ஒட்டாரத்தி பாட்டு மட்டும் ஒரு 5 ஆப்ஷன் 6 ஆப்ஷன் கூட கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மேலே சின்ன ஒர்க்குன்னு சொல்லி நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது வந்து அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தையும் பாடல்களையும் கலைஞர்களையும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாய்ப்பிற்கும் இந்த ஒரு மாலை பொழுதில் அனைவரையும் சந்திப்பதிலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாடல் வரிகள் மாதிரி நீங்கள் பேசினதும் வந்து அழகாக இருந்தது. அடுத்ததாக இங்கே வந்து பேசக்கூடியவர் யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு இயக்குனர் எடுக்கும் நூற்றுக்கணக்கான காட்சிகளை தன்னுடைய அசாத்திய எடிட் திறமையால் அழகான காவியமாக மாற்றக்கூடியவர் தான் வந்து பேச போகிறாரு. தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான எமோஷன்ஸை சேர்க்கும் எடிட்டிங் கிங் திரு ஸ்ரீராமர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
கலக்கிறேன் தலை, கலங்கி தான் உட்காந்துருக்கேன் தலை. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஒரு ஆடியன்ஸை தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். காரணம் 2 இருக்குது. இந்த படத்தில் ட்ரெயின் ஆர்டிஸ்ட் ரவீந்திரன் சார் உள்ளே வந்திருக்காரு. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தை அவர் எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னங்கய்யா கேட்கலையா? இல்லையா, நான் கொஞ்சம் டவுனாக பேசுகிறேன்யா, கொஞ்சம் ஹம்பிளாக பேசுகிறேன். சரிங்களா? என்னம்மா? சரி, தொடாமல் பேசுங்க. ஐயா இங்கே வருதுயா, கொஞ்சம் இன்னுமா? ஓகே. அமரம், ஆக்சுவலாக அமரம் அப்படி இருக்குது. இது 2மே கனெக்ஷன் தான் இருக்குது. அமரத்துக்கும் அமரனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது. ஆனால் அமரம் ஒரு கிருஷ்ணா அவருடைய மிக முக்கியமான படைப்பு. ஏன்னா நான் கதை கேட்டுட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரவி சார் தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணார் அவரை. ஏன்னா அவருக்கு நன்றி சொல்ல இந்த இடத்துல. ஏன்னா ஒரு முக்கியமான டைரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு எனக்கு. கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு ராவான ஒரு இடத்துல இந்த கதையை நகர்த்திட்டு போனதில் ரொம்ப ஸ்க்ரீன் பிளேவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இது எப்படி இது படமாக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹீரோ ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படம் ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்கிறத விட ராஜன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவருக்காக வந்து ஹீரோவை நல்லா மெனக்கிட்டு இந்த படத்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் கிருஷ்ணா அவர்களை பற்றி நான் தனித்துவமாக 1, 2, 3 விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சொல்லுவாங்க. அவர்கிட்ட இந்த வட்டார மொழி, வழக்கு மொழி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நான் பேசும்போது கூட நான் சில லாங்குவேஜில் சில விஷயம் வரும், எனக்கு எல்லாரும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி சில முக்கியமான அந்த வார்த்தைகளை வந்து படத்தில் உள்ள நிறைய நுழைச்சிருக்கிறாரு. அந்த இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக அது ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஏன்னா கிட்ட நான் வில்லேஜுக்குள்ளேருந்து வந்ததுனால இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இல்லை, எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிற எலைட் பீப்புள்ஸ்னால் சொன்னால் உயர்தர மக்கள் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும். இதை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி கிருஷ்ணா அவர்கள் வந்து நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப மென்ஷன் பண்ணும்போது அவர் வந்து சில விஷயங்களை வந்து குறைகள் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக அதில் வேலை செய்வார். சார் இது அது வருங்க அப்படின்ற மாதிரி சார்கிட்ட பார்த்த மாதிரி இவர்கிட்ட ஒரு விஷயம் பார்ப்பேன் நான். அவ்வளோ ஒரு பெக்குலராக வேலை பார்ப்பார், அந்தளவுக்கு ஒரு கான்ஷியஸாக இருப்பார். அது இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டப்பிங் முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துட்டு டப்பிங் அப்புறம் பார்க்கும்போது அதனை மொத்த கேள்விகளும் அதுக்கு பதில் அதிலேயே வச்சுருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ கேள்விகள் எல்லாமே ஈஸியாக நீங்கள் டைலாக்லேயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் எங்களுக்குள்ள. அதில் வந்து வெங்கடேஷ் அண்ணன் தான் சில விஷயங்கள் அதில் டாலன்ஸ் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நான் 2-3 விஷயங்களை பார்த்ததில் வந்து டிஓபி சார், அப்புறம் ஃபைட் மாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து லிரிக்ஸ்ட்டு, இதெல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு வந்து எனக்கு சின்ன கேள்விகள் இருக்கும், நம்ம சரியாக போயிட்டுருக்குமான்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டீமில் பார்க்கும்போது எல்லாருமே நல்ல ஒரு விஷயங்களை அவங்க பண்ணது பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டாரத்தி சாங்லாம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்ட சாங்கு. ஏன்னா அவர் எனக்கு மியூசிக் டைரக்டரை பற்றி அங்கே பேச சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாங்லேயே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல. இந்த இப்போ விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது வேறு விஷயம் உங்களுக்கு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதில் கதையில் சில கோர்வைகள் இருக்குது. அந்த ஒட்டாரத்தி சாங்கு, அப்புறம் வந்து மலை பகுதியில் இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபீல் எமோஷன்ஸ் வர சாங்ஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே நல்லா எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆரம்பிச்சிருப்பார் ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபைட்டோட ஆரம்பமே ஒரு மாதிரி என்கேஜாக மாறி இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய விஷயத்த அசால்ட்டாக இவர் வந்து பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா நமக்கு தெரியும் அதை பார்க்கும்போது. ஏன்னா அதை ஃபைட்டில் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரோப்பு கட்டி தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க மாஸ்டர். என்ன சார் எடுத்தோடனே ரொம்ப பிரம்மாண்டமாக போகுது, சரியாக இருக்குமான கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு விஷயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாறும்போது விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அது ஃப்ரேமுக்காக பரவாயில்ல அப்படின்ற உழைப்பை போட்ட திரு தேஜஸ் சார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த ஒரு எஃபோர்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது கிருஷ்ணா சாரும் சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம், மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே சேர்த்து சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
ஏன் அப்படின்னா திடீர்னு நம்ம பெரிய படங்களை விட சின்ன படங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் விலகி தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுலேயும் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப ஹாப்பி சார். கிருஷ்ணா சார், உங்களுக்கு கமர்ஷியலாக அடுத்த ஒரு பெரிய பீக் கிடைக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா இத்தனை விஷயங்களும் ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்க்ளூடிங் சார் அங்கே இருக்கார் லாஸ்ட்டில், அவர் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கான ப்ளே, அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன சார், நம்ம செகண்ட் ஹாஃபில் வருவார், ஹரிஷ் பெரடி. அவர் நான் பர்டிகுலராக சொல்லணும். நான் சில விஷயங்களை கேள்வி வச்சிருந்தெல்லாம் ஹரிஷ் பெரடி சார் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தார். அந்த ஃப்ரேம் அவரும் தூக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் ஒரே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப பேச விரும்பல. ஆனால் இந்த படத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் இந்த படத்தை ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு முக்கியமான ஹீரோ இன்னைக்கு. அவர் இன்னைக்கு இல்லாதங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த ஃப்ரேமில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக தேங்க்யூ சார் டைரக்டர். ப்ரொடியூசர் சார் பற்றி நான் 2 விஷயம் சொல்லணும் சார். இது தமிழ் படமா தெலுங்கு படமா சார்? இல்லை சார், இங்கே பார்த்தா ஆல் ஓவர் தெலுங்கு பர்சன் மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் ஒரே படத்தில் நீங்கள் 2 விஷயம் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப சூப்பர் சார். கிருஷ்ணா சார், உங்களுக்குமே சரி. ஏன்னா இப்படி ஒரு அமையறதுலாம் ரொம்ப எல்லாருக்கும் அமையாது. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ் படம் தான் நான் பிளான் பண்ணோம். ஆனால் தெலுங்கு படம் மாறி இருக்குது. ஏன்னா அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, நல்லா தெரியுது எனக்கு. தமிழை விட தெலுங்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் தமிழ் தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா வட்டார மொழி வழக்குன்ற விஷயங்கள் நிறைய உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து நீங்களே அதை வந்து செப்ளிகேஷன் பண்ணி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது எனக்கு இப்போ தெரியுது. மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை நான் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முதல்ல உதாரணம் ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு ரவீந்திர சார் உள்ளே வந்திருக்காரு. அது இல்லாமல் எல்லாரும் நல்ல விஷயங்களை, நல்ல ரிப்போர்ட்டை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்க அப்படின்ற மீடியா அனைவருக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு சேருங்க. நன்றி. 28 ரிலீஸ் ஆகுது. மற்றபடி எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் டெக்னீஷியனுக்கும் எனக்கு நன்றி. எனக்கும் இதில் வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் சொன்ன மாதிரி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அமரம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கு இந்த தருணத்தில் கைத்தட்டல் மூலமாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்ததாக படத்தில் ஒரு முக்கியமான டெக்னீஷியன்ஸ் தான் வந்து பேச போகிறாரு. அவர் மேலே வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், பிரியதர்ஷன் சாருடைய டைரக்ஷனில் வெளியான த்ரில்லர் படமாக அமைஞ்ச கொரோனா பேப்பர்ஸ், இந்த படத்தில் வந்து சார் தான் கேமரா ஒர்க் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக வந்து ZEE5 கூட வந்திருந்தது ஒரு ஆந்தாலஜி தமிழ் அண்ட் மலையாளம். ஸோ அதுலேயுமே சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்களில் சார் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னென்னா எல்லாம் மலையாள படங்களாக இருக்குது. சார் இப்போ தான் கேட்டிருந்தீங்க இது தெலுங்கு படமான்ட்டு. சார் தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு அண்ட் மியூசிக் டைரக்டர் தெலுங்குல இருக்காங்க, கேமராமேன் மலையாளம், எடிட்டர் நீங்கள் தமிழ். சூப்பர் கொலாபரேஷனாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு பரத்குமார் கோபிநாத் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் நிறைய பேச மாட்டேன், ஸோ அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு அண்ட் ஹீரோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு கல்கி ராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அமரம் இந்த படத்தில் நம்ம வந்து சினிமாவில் ஒரு பெரிய கனவோடு வருவோம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இந்த படத்துக்குள்ளேயும் நான் கூப்பிட்டாக்கில் ப்ரொடியூசர் ரவி சார், மேனேஜர் கூப்பிட்டாக்கில் ஸ்பாட்டில் போய் தான் டைரக்டர் பார்த்தேன். நம்ம என்னை வந்து இந்த பெரிய கதாபாத்திரம் இந்த படத்தில் எமோஷ்னல் வந்து காமெடி பண்ண வச்சு, ஃபைட்லாம் பண்ண வச்சு அண்ணன் தீனா அண்ணனும் கூட. அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, லவ் யூண்ணே. அவர் அண்ணன் செட்டில் இருந்தாவே வந்து பெரிய எனர்ஜியாக இருக்கும், எல்லோரும் ஜாலியாக வச்சுருப்பார். அப்புறம் ஹீரோயினி அகர்வால், ஐரா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோ தேஜா சார், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ரொம்ப நிறைய பேசணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் வந்து எடிட்டரே பேசிட்டாரு.
அதனால நான் எதை எடிட் பண்ணி பேசுகிறதுனே தெரியல. நான் உண்மையிலுமே வந்து அடுத்த இன்டர்வியூவில் தான் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசினதை வந்து டேரக்டர்கிட்ட பேசிட்டு வந்து ஒட்டு கேட்டாரான்னு தெரியல. தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நிச்சயமாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு தோணுது. ஃபைன். அடுத்ததாக பேசுவாரா இல்லை அவர் பேசுகிறதே என்ன ஸ்டைல் டான்ஸாக பறக்குமா என்னன்னு தெரியல. என்னென்னா ஒரு பாட்டு பயங்கரமாக இருந்தது, அந்த புழுதி பறக்கிறத விட உங்கள் ஸ்டெப்பு பயங்கரமாக பறந்தது. சரி, இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரபுதேவா மாஸ்டர் டீமு, அவருடைய பிரதர் ராஜசுந்தரம் சார் டீம்னா இப்படி தானே இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஜாலியா ஜிம்கான படத்தில் பிரபுதேவா மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அமரன் படத்துடைய நடன இயக்குனர் திரு பூபதி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இதில் பிக்சர் பண்ண மாதிரி டிஓபி மாதிரி பேசணுமா இல்லை எடிட் பண்ண ராமரையா மாதிரி பேசணுமான்னு தெரியல. ஓகே. ஸோ வாய்ப்பளித்த டிரெக்டருக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. ஸோ நான் கோகுல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிருஷ்ணாவை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். ஒரு டெக்னீஷியன்ட்டு என்ன பெஸ்ட் எடுக்க முடியுமோ அதை மட்டுமே பண்ணார். லொக்கேஷனாக இருக்கட்டும், மற்ற மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே. ஏன்னா மிக்கி ஜாமியார்கிட்ட இருந்து இவ்வளோ அழகாக ஒரு தமிழில் ஃபஸ்ட் படத்தில் இவ்வளோ அழகாக மியூசிக் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு மியூசிக் தான் நம்மளை ட்ரிகர் பண்ணும் எந்த அளவுக்கு பிக்சர் பண்ணணுன்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் அந்த மியூசிக் கொடுத்தனால தான் நான் எல்லாமே பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இதில் இருக்க எல்லா டெக்னீஷியனும், டிஓபியும் நானும் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரும் அசிஸ்டன்ட், நானும் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டீமோட என்னையும் ஜாயின் பண்ணி நன்றி. அண்ட் ரவீன் மூலியமாக தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ஜாலியா ஜிம்கானா இதெல்லாம் பண்ணும்போது ரவீன் தான் என்னை இந்த டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார். தேங்க்யூண்ணே, அழகான ஒரு டீம் கூட என்ன இணைச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், உங்கள் கூட பேரா ஒருத்தவங்க டான்ஸ் ஆடியிருந்தாங்கல்ல, அவங்களும் சூப்பராக ஆடிருந்தாங்க. கன்வே பண்ணிவிடுங்க சார் அவங்கக்கிட்ட. எல்லாருக்கும் அது மனசில் இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டாங்க. எல்லாருடைய சார்பாக நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு வாசுதேவன் முரளி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரவி சார் மூலியமாக தான் வந்தது. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் மீட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இங்கே நான் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு தோணித்து, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மனசு தான் என் கடவுள் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அன்பே சிவம் படத்தில் சார் பேசியிருப்பார். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் சொல்கிற வார்த்தை காப்பாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது ஒரு அவங்க தான் கடவுள்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் சார் எனக்கு நரேட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை. அவர் சொல்லச்சவே சொன்னார், சில ஷார்ட்லாம், ரவுண்ட் ஷாட் எப்படிலாம் வரும் அப்படிலாம் சொன்னார். மைண்டில் நான் நினச்சேன், எப்படி இவ்வளோ சொல்கிறாரு இவரெல்லாம் எப்படி எடுத்துருவாரான்ட்டு எனக்கு மைண்டில் நினச்சிது. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னே நான் நிஜமாகவே அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சிடலான்ட்டு அந்த ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்று அப்படியே எடுக்கிறாரு. சேம் திங் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் எல்லாமே சூப்பராக பார்த்துருந்தாங்க சார். டைரக்டர் சார், இது உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அண்டு 100% இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். மீடியா பீப்புள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள். ஹீரோ சார், அவர் ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்க. பட் அந்த ஆன் ஸ்க்ரீனில் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். சேம் திங் டு த ஹீரோயின் ஆஸ் வெல். அவங்க 2 பேரும் நல்லா மேலே நல்லா சூப்பராக வரணும். இது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய படங்களில் நீங்கள் தொடர்ந்து நடிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததாக பேச போகிறவர், திரையரங்குகளில் ரசிகர்களை சீட்டி நுனிக்கே கொண்டு வரும் ஒரு மாபெரும் ஆக்ஷன் வித்தகர் தான் அடுத்ததாக பேச போகிறாரு. சும்மா ஒரு 4 படம் மட்டும் சொல்கிறேனே, லவ் டுடே, காளிதாஸ், பேராண்மை, டிக் டிக் டிக், இந்த 4மே டோட்டலி வேறு ஜானர், வேறு கதைக்களம் கொண்ட படங்கள். அந்தந்த கதைக்கு தகுந்த மாதிரியான ஸ்டண்ட்டை, மிரள வைக்கக்கூடிய ஸ்டண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளில் அசாத்திய வேகம், பாதுகாப்போடு கூடிய அதிரடி விவேகம். ஸ்டண்ட் மாஸ்டர் மிராக்கல் மைக்கேல் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படத்தில் ரவி சார் மூலியமாக தான் நான் இங்கே இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். நான் வந்தப்போ ஃபஸ்ட்டு டே டிஸ்கஷன் கூப்பிட்டுருந்தாங்க. டைரக்டரோட ஃபைட்டு டிஸ்கஸ் பண்ண உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிற மாஸ்டர் அப்படின்னாங்க.
அதுக்கப்புறம் 2 days கழித்து கூப்பிட்டு கமிட் பண்ணாங்க. ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்க எல்லாமே வந்து டைரக்டர் என்ன விரும்பியிருக்கிறாரோ, அவர் என்ன கேட்டிருக்காரோ அதான் பண்ணியிருக்கோம். பட் ஃபைட் நல்லா வந்திருக்கு. இதுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து முன்னாலே சொல்லிட்டாங்க அவங்க. ஹீரோ சாருக்கு வந்து ஒரு சீக்வன்ஸில் கால் அடிபட்டுருச்சு. அடிபட்டுனா அது மசில் டேர் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 to 15 days ஒர்க் பண்ணக்கூடாது, கால் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஒர்க்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதோட தாக்கம் கிளைமேக்ஸ் ஃபைட்லேயும் இருந்தது. கொஞ்சம் தாங்கி தான் பண்ணார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இவ்வளோ கம்மியாக பேசுவீங்கன்னு நான் நாங்கள் எதிர்பார்க்கல. சரி, அடுத்ததாக வந்து பேச போகிறவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து நின்னாலே சரி இவர் வந்து இப்போது முறைக்கிறாரா, இவர் வந்து ஒரு வில்லன், இல்லை அவர் வந்து அடுத்ததாக ஒரு காமெடி பண்ணுறாருன்னா அதுவும் அவருடைய கண்ணில் அவர் ஃபேஸ்லேயே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே காமிச்சிரும். சரி, இந்த இடத்துல வந்து அவர் காமெடி பண்ண போகிறார். ஸோ அந்த மாதிரி அவருடைய அந்த ப்ரெசன்ஸே வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நம்ம கொடுக்கக்கூடியவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அவ்வளவு இயல்பாக அவ்வளவு ஜோவியலாக வந்து பழகிறாரு. இது இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவ்வளோ நண்பர்கள் வந்து அவர் சம்பாதிச்சு வச்சுருக்காரு இண்டஸ்ட்ரியில். என்னென்னா பெரிய பெரிய நண்பர்களில் எங்களை மாதிரி சின்ன ஆட்கள் கூடயுமே வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக வந்து பழகக்கூடிய ஒரு நபர், மிகச்சிறந்த நடிகர் திரு சாய்தீனா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். சிறந்த நடிகர்லாம் கிடையாது, அப்பப்போ தேவைக்கான நடிகர் தான் நான். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரில. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேறு லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலில். நான் வேணாண்ணா வந்து பாருங்கள், சிரிச்சிட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதே தான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார், எல்லோரையும் கவனிச்சிட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்குது. பாராட்டுக்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்லாம். அப்படிலாம் எல்லாம் கிடையாது, எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னால் தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவுசெய்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும், வேறு லெவல் டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா, நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணெல்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர், வேறு லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய் நான் நடிகனாக போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு அவர் ஒர்க்கு அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போகிறாரு, இது என்ன பண்ண போகிறாரு. அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தலை எடிட்டரு, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசாக வர என் மனமாக அந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம ட்ரெய்லர் பாடல்கள்லாம் பார்க்கும்போது கதாநாயகிக்கு முதல் படத்திலே வந்து இவ்வளவு ஒரு நல்ல ரோல், ஒரு நல்ல ஸ்பேஸை வந்து இந்த படமும் இயக்குனரும் இந்த க்ரூவும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சரியான நடிப்பை இந்த படத்துக்காக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான நடிப்பையும் வந்து வெளிப்படுத்திருக்கக்கூடிய அமரம் படத்துடைய கதாநாயகி ஐரா அகர்வால் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஆங்கர், தேங்க்ஸ்.
யா ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம க்ரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே இட்ஸ் ஈக்குவல் கிரெடிட் டு எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார். ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகினதுக்கு ஃபஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் and producers sir and Tejesh and Rajan sir. So ellarkume thanks. And co-stars I want to mention Kalki sir, thank you so much. Annikku nadandha vishayam nyabagam vechi mention pannadukku thanks a lot. And Sai Deena sir arukato, Harish Paradi sir, and my co-star my Teju, the hero of this movie. So ellarume, I mean this, I think இட்ஸ் மை ஃபேவரட் ப்ராஜெக்ட். த ப்ரொடக்ஷன் இஸ் ஸோ குட். ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹாவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஐரா அகர்வால் இந்த அளவுக்கு அழகாக தமிழ் பேசினதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க, ஒருத்தவங்க ஹீரோவாக ஆகுறாங்க அப்படின்னா சில சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்டண்ட் பண்ண, ஃபைட் பண்ண தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும், ரொமான்ஸ் பண்ண தெரியணும், எமோஷன்ஸ் வெளிக்காட்ட தெரியணும், நடிக்க தெரியணும். இது எல்லாமே ஒரு படத்தில் தான் ஹீரோவாக தமிழில் அறிமுகமாகிற முதல் படத்திலே வந்து அமைகிறது, அதை அமைச்சிருக்கதை சரியாக பயன்படுத்துறது அப்படின்றது வந்து சூப்பர் சேலஞ்சான விஷயம். அதை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய இளம் கதாநாயகர்கள், ஹீரோக்களில் முதன்மையான இடத்த இந்த படம் மூலமாக பிடிக்க இருக்கும் படத்துடைய கதாநாயகன் திரு தேஜஸ் ராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும், அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம், காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆனேன் என்னென்னா, லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. அண்ட் முதல் நாள் மழை பெஞ்சால் ரொம்ப பாசிட்டிவ்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷனில் அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பேச மாட்டேன். லைக் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக நினைக்கலாம். நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன்.
ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை சொல்கிறேன். நான் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் டீம் பார்த்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ. இப்போ இவ்வளோ நேரம் டீம்லேருந்து ஒவ்வொருத்தராக இங்கே வந்து பேசினாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. ஒரு மாதிரி பாசிட்டிவான டீமாக தான் வந்து நிச்சயமாக ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க எல்லா முகத்துலையுமே ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் உரியவர் ஒருத்தரை நம்ம பாராட்டணுன்னா அவர் யாருன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு CR ராஜன் சார் அவர்களை தான். ஒரு பெரிய கைத்தட்டலோட அமரம் படத்துடைய தயாரிப்பாளர் திரு CR ராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா மக்கள், டெக்னீஷியன்ஸ், இந்த படத்துக்கு வேலை செய்த டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள், முக்கியமாக இதில் 2 பேர் மட்டும் சொல்லணும். இந்த கோஆர்டினேஷன் வந்து ரவி சார், எங்கள் மேனேஜர், அவர் மூலியமாக தான் இந்த கோஆர்டினேஷன் அந்த டெக்னீஷியன்லாம் இந்த படம் வந்து அமையணும். எல்லாரும் நல்ல படம் செய்யணும் தான் ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும். நான் கூட அதுபோல் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், நல்ல படம் தான் வரணும்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு அமைப்பு. எந்த படமும் வந்து ஒரு அமைப்பு. அது மக்கள்கிட்ட சேர்ந்த பேர், அவங்க ரிசல்ட் பற்றி அவங்க கொடுக்குற ரிசல்ட்டு தான் இந்த படத்தை எந்த அளவுக்கு நிற்க வைக்குமோ அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தினுடைய இந்த விழாவுக்கு லோகாயுக்த சார் ஸ்ரீ திருமான் ராமராஜ அவர்களை அவர் வந்து எங்களை வாழ்த்ததுக்கு வந்திருக்கார். சினிமாவில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு கூப்பிடுவாங்க, இல்லை பொலிட்டீஷியன் கூப்பிடுவாங்க, இன்னொரு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சாரு கூப்பிட்டதை அவர் வாழ்த்துக்கள் சொல்லி நான் கண்டிப்பாக வரேன், படத்தை கூட நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் வந்து எங்களை இன்றைக்கி வாழ்த்திருக்கார். அவருக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்ததுக்கு. அதே போல் இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமராமேன் பரத், நான் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டோடு இருந்தேன் அவர் மேலே. ஆனால் வந்து படம் பார்த்த பேர் தெரிந்து அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் சொல்லிட்டு அதை படம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே போல் ராமர் சார் சொன்னார். ராமர் சாருக்கு ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இருக்குது, அசுரன் படம், அதெல்லாம் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த படம் விரும்பி அவர் பண்ணார். இந்த கண்டென்ட் கேட்ட பேர் அவர் வந்து இஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒத்துக்கினார். அவர் தகுந்த ரெம்யூனரேஷன் கூட நான் தரவில்லை. அவருக்கு எவ்வளோ தரணுமோ அவ்வளோ சம்பளம் கூட நான் தரல, ஆனாலும் அவர் விரும்பி பண்ணார். அதே போல் மியூசிக் டைரக்டர் மிக்கி ஜே மேயர் சார் தான். அதே போல் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க சார், நீங்கள் வந்து நல்ல படமாக பண்ணி கொடுக்கணுன்னா அதுக்கு முன்னே அவருக்கு சாம் சிங்கராய் டப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய ஹிட்டு தமிழில். இத்தனை பேர் சொன்னாங்க, அது ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுக்கு முன்னே ஹாப்பி டேஸ் ஒரு படம் வந்து அவருது. ஆனால் வந்து அவர் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் டைரக்டர் எல்லாமே பேசி அவருக்கு அந்த கொடுத்தோம். அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை வந்து நல்லா சாங்ஸ் எல்லாம் அதே போல் பேக் ஸ்கோரிங் கூட நல்லா பண்ணி கொடுத்தார் அவர். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த படத்தை இயக்குனர் கிருஷ்ணா எதை சொன்னாரோ ஒரு படத்தை, ஆக்சுவலாக நான் தெலுங்கில் ஹிட்டான RX100 தமிழ் ரீமேக்கர் ரைட்ஸ் எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது. அந்த படம் தான் ஆக்சுவலாக தேஜஸ் சாருக்கு பண்ணோம். ஆனால் கிருஷ்ணன் சார் அதே மீறி ஒரு கதை சொல்லும்போது இந்த கதை மேலே விருப்பத்தோடு ஒரு இம்ப்ரெஸ்ஸாக எல்லாருமே, எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டாங்க கதை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எல்லோரும் கேட்ட பேர் கண்டிப்பாக இதுதான் நம்ம டச் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை எடுக்கிறதுக்கே. ஆனால் வந்து ரீமேக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் இது புது ட்ரையல். ஆனாலும் அந்த படத்தை வந்து அவர் சொன்ன மேருக்குன்னு ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்கார். படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சது. ஒவ்வொரு இயற்கை கூட எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது. என்னென்னா தேஜஸ் சொன்னபடி ஒரு ரியல் ரெயின்லேயே வந்து ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ ஆக்சுவலாக சினிமாவில் ஃபைட் எடுக்கணும்னா இந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அதை வண்டிகள்லாம் கொண்டு வந்து அதை வச்சு தான் நிஜமாக ஃபைட் எடுப்பாங்க. ஆனால் இது இல்லை, இயற்கையில் வந்த மழையிலே வச்சு ஒரு பிரமாதமான ஃபைட் எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மிராக்கிள் மைக்கேல் அவர் ரொம்ப ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தம்பியை எலிவேட் பண்ணுறதுக்கு, ஹீரோவை எலிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய காட்சி வச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து புது நடிகராக நடிக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. படம் பார்க்கும்போது இவர் ஒரு புது நடிகர் இது போல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதே போல் எங்கள் எடிட்டர் சார் பற்றி சொல்லிட்டோம், கேமராமேன் சொல்லிட்டோம், மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டோம், இன்னும் யார் நம்ம பூபதி
அவரில் பார்த்தா நம்ம பிரபுதேவா பார்த்தா போல இருக்கும். பார்த்தா பாட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா வரவேற்பு உண்டு அவருக்கு. அவரும் நாங்கள் நினச்சது மீறி அவர் இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்டாக பண்ணார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ காட்சிகள்லாம் பார்த்தீங்க. ஒரு இடத்துல கூட ஒரு போர்ன்றது வராமல், ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் எல்லா காட்சிகளும் வந்து நல்லா பாட்டிலே ஆகட்டும், பேக்ரவுண்டில் ஆகட்டும் எல்லாம் நல்லா அமைச்சு கொடுத்தாரு அவர். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் நன்றி. முக்கியமாக வந்து ரவி இந்த படத்தில் ஏன் ஸ்தானத்திலேருந்து வகிச்சவர் வந்து திரு துரைபாண்டியன் அவர்கள். நான் ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருந்து நான் ஷூட்டிங்கெல்லாம் வர முடியல, ஷூட்டிங் இடத்துலாம் நான் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலாக எங்கள் ஹீரோயின் கூட என்னை தான் பார்க்குறது, முரளி வாசுதேவன் கூட இப்போ தான் பார்க்குறாரு, என்னை யாருமே பார்த்ததில்ல. ஆனால் வந்து துரைபாண்டியன் சார் தான் எங்கள் கூட இருந்து இந்த படம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி கவர்மெண்ட் மூலிமா பர்மிஷன் ஆகட்டும் இன்னொன்று ஆகட்டும் எல்லாமே பண்ணி அவர் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஸ்தானத்திலேருந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காருக்கு. அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரவி சாருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரவி எங்கள் படத்தில் எல்லாமே ரவி சார் இருப்பார். எங்கள் படத்தினுடைய ஆஸ்தான வித்வான் சாய்தீனா அவர்கள். சாய்தீனா அவர்கள் எனக்கு நல்லா பிடிக்கும். என்னென்னா பேசும்போது பழகும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ஆனால் ஆன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இவ்வளோ முரடன் கொலைகாரன் அது போல் தெரியவர் அவர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம். எங்கள் படத்தில் எப்போவுமே சாய்தீனா சாருக்கு கண்டிப்பாக வேஷம் உண்டு. நாங்கள் எப்போ படம் எடுத்தாலும் அது உண்டு. தேஜேஸ்வரோடையும் அவர் ட்ராவல் உண்டு, கண்டிப்பாக அது உத்தரவாதம். நாங்கள் ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, புது ஆர்டிஸ்ட்ன்ற போல் இல்லாமல் ரொம்ப நல்லா செய்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றி. முரளி வாசுதேவன் அவர்கள் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து ஒரு திருப்பமே அவர் தான். அதில் வந்து கல்கி வந்து இந்த கதையில் என்ன திருப்பம்னா ஒரு ஒரு டெசிஷன் எடுத்து போகும்போது அந்த டெசிஷனை மாற்றுவார் அவர் கல்கி. அவர் அந்த கேட்குற கேள்வியிலே ஒரு இது இருக்கும். அந்த முக்கியமான ஸ்தானத்தில் அவர் இருக்கார். காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஏக மொத்தத்தில் படமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. எல்லாம் திரையில் படம் பாருங்கள், வெயிட் பண்ணாமல் சினிமா தியேட்டரில் போய் 28ஆம் தேதி ஆகஸ்ட் படம் வரும். அன்றைக்கி நீங்கள் எல்லாம் தியேட்டரில் படம் பார்க்கும்படி மீடியா மக்கள் கூட ப்ரமோட் நல்லா பண்ணணும்னு சொல்லி உங்களெல்லாம் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழகம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தான் வந்து பேசியிருக்காங்க. சட்டத்தின் மாண்பை காப்பதிலும் எளிய மக்களுக்கான விரைவான நீதியை உறுதி செய்வதிலும் மிக முக்கிய பங்காற்றி வரும் மாண்புமிகு மக்கள் நீதிமன்ற நடுவர் டாக்டர் வி ராமராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அமரம் இசை வெளியீட்டு விழாவினுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டக்கூடிய அச்சு, மின்னணு மற்றும் சமூக ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இந்த படக்குழுவை வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இந்த படக்குழுவை சேர்ந்த ஒவ்வொரு வல்லுநர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் இந்த உழைப்பை சிந்தி இந்த படத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு எப்போதுமே இந்த இதழியல் மற்றும் ஊடகங்கள் மீது எப்போதுமே ஒரு காதல் இருக்கிறது. ஏனென்றால் நானுமே எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் நிறைய பத்திரிகைகளில் நான் எழுதியிருக்கிறேன், பார்த்துருக்கலாம் யாராவது. தினமணி, இந்து தமிழில் கூட கடந்த மாதம் வாக்காளரியல் ஒரு வரம்னு ஒரு கட்டுரை வெளியாச்சு. தினமணியில் லாஸ்ட் மந்த்து வாக்காளரியல் படிப்பு தேவை. நீங்கள் கூகுளில் போய் கூட ஓட்டராலஜி ராமராஜ்னு போட்டால் நிறைய வரும், ஃபாதர் ஆஃப் ஓட்டராலஜின்னு வரும். ஸோ இந்த திரைப்படங்கள் 3 அம்சங்களாக நான் பார்க்குறேன். ஒன்று திரைப்படங்கள் நிகழ்வை படம் பிடித்து காட்டுகின்றன. இரண்டாவது, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்திகளாக இருக்கின்றன. மூன்றாவது, வருங்காலத்தில் திரைப்படங்களில் சொல்லப்பட்டவை சரித்திரங்களாக மாறுகின்றன. இப்படிப்பட்ட அம்சங்களை கொண்ட புரட்சிகரமான ஒரு 3 விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு அவசியமானவை. அதிலும் இந்த படத்தில் சில நிகழ்வுகளை பார்த்தபோது படம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று கருதுகிறது. அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மலை கிராமங்களில், அதே போல் மலை கிராமங்கள் அல்லாமல் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எப்படி நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த திரைப்படம் சொல்வது போல் தோன்றுகிறது.
உண்மையிலே சொல்லப்போனால் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் இஸ் ஃபர்காட்டன் பீப்புள் இன் த கிரிமினல் ஜஸ்டிஸ். குற்றவியல் நீதி நிர்வாகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மறக்கப்பட்ட மனிதர்களாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை மாற்றுவதற்கான இது போன்ற திரைப்படங்கள் உதவும் என்று கருதுகிறேன். உண்மையை சொல்ல போனால் நான் வைத்திருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு லோக்குயித்தா என்பது இன்றைக்கு இன்னும் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது. தமிழ்நாடு லோக்குயித்தாவத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட அனைவரும் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய இந்த லோக்குயித்தா விழிப்புணர்வை ஏற்படுத்த தரக்கூடியதும் இந்த மீடியாவாகத்தான் இருக்க முடியும். அப்போ லஞ்சத்துக்கு எதிரான ஒரு போர் தொடங்கிவிட்டது. மக்களை வாருங்கள் இணைவோம், தமிழ்நாடு லோக்குயித்தாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்ற அறைகூலை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் முன்பாக வைத்து இந்த படம் மிகச்சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர்களுக்கும் சிறப்பாக இயக்கியுள்ள இயக்குனர் அவர்களுக்கும் கதாநாயகர் மற்றும் கதாநாயகிக்கும் இப்படி தனித்தனியாக சொல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் மனதார மீண்டும் ஒருமுறை தெரிவித்து இந்த விழாவிற்கு என்னை அழைப்பதற்கு காரணமாக இருந்த அன்பிற்குரிய துரைபாண்டியன் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களுக்கு வந்ததுக்கு நன்றி. ஓகே, இல்லை சாரி, நன்றியும் வணக்கமும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, வேலூர் இந்த பக்கத்து சார் சொன்னது மாதிரி அந்த பக்கத்து மனிதர்களுக்கான கதை இது. ஸோ நான் வந்து ஒரு 10 years பேக் சினிமாக்குள்ளே வந்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு சங்கர் சார் மாதிரி, KS ரவிக்குமார் சார் மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு படம் பண்ண விருப்பம். ஸோ இதுக்கு பொட்டென்ஷியலாக ஒரு 7-8 வருஷம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு நல்ல கதை கரு புரிஞ்சிக்கிற தயாரிப்பாளர் ஒருத்தர் தேவை. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து காம்பினேஷன், ஜேர்னர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே அப்படியே போயிடுறாங்க. என்ன சக்ஸஸ் ரேட்டில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ எந்த ஜேர்னராக இருந்தாலும் கரு நல்லா இருக்குது, நல்லா ஜோல்ட் ஆகும் அப்படின்னா அதில் ஒரு டீரெக்ஸ் கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிற ஒரு தயாரிப்பாளர் வேணும், இது ஒன்று. ரெண்டாவது, இணை தயாரிப்பாக நினைக்கிற அளவுக்கு இருக்கிற கதாநாயகர்கள் கிட்டத்தட்ட, ஏன்னா அவங்களுக்கும் இதில் ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லவ், ஒரு காமெடி இந்த மாதிரி இல்லை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி பண்ணும்போது ஹீரோ வந்து ஒரு ஓகே இது இருந்தார்னா ஓகே, இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்றது. ஆனால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் அப்பீல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஹீரோ தேவைப்படுது. நான் யாரையும் குறை சொல்லலை, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஹீரோஸ்க்கு. என்னென்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்ம போய் அவங்கள போய் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாயிடுது. இன்றைக்கி மாஸ் ஹீரோஸ்க்கு ரொம்ப பெரிய டிமாண்ட். இங்கே மற்ற இண்டஸ்ட்ரியில் நல்லா போகுது, நல்லா மூவ் ஆகுது. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வர்த்தக ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி இல்லை. அவார்ட் வின்னிங் மூவிஸ், சின்ன சின்ன ஜேர்னர்ஸ் நான் எதையும் குறைச்சி சொல்லலை. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, வர்த்தகமாக பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம் ஓரளவுக்கு. அதுலேயும் கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், யானை நடந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க, விழுந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெரிய எக்கனாமிக்கல் சர்க்கிள்ஸ் கொண்டு வர்றது ஆக்ஷன் மூவிஸும் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஜனரஞ்சகமான படம் எடுக்கிறது. அதாவது ஆல் சென்ட்ரிக்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆல் சென்ட்ரிக் அந்த மாதிரி படம் பண்ணுறது. ஸோ இந்த எண்ணத்தில் நான் உள்ளே வந்துட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் ஊருக்குமே சினிமா வந்து ரொம்ப தூரம். எங்களுக்கு வந்து சினிமாவை பற்றின புரிதல் ரொம்ப கம்மி. நான் வந்த காலகட்டத்தில் சினிமாவில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ தான் ஜமான்னு ஒரு படத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் மறந்துடுச்சு. பெஸ்ட் ஆக்டிங்கு எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகேங்களா, அவர் வந்தபோது பாரி எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவரை பார்க்குறப்ப. ஸோ எங்களுக்கு இது உள்ள ரூட்டீன் பண்ணுறது எனக்கு தெரியல. உள்ளே வந்துட்டு கலையை கற்றுக்கிறேன். மிஷ்கின் சாரோட டீம்கிட்ட ஒரு 4-5 வருஷம் ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் எப்படி பண்ணணும், ஏன்னா அதுதான் பேஸுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கரு கிடைக்கணும். கரு இல்லாமல் அவ்வளோ பெரிய விஷனை கொண்டு வரவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோகுல் சாகர்கிட்ட போயிட்டு அவர்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய குருநாதர் மாதிரி, அதனால் சொல்கிறேன். அவர்கிட்ட தான் டப்பிங் இந்த மாதிரி எப்படி பண்ணணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணும். அவர் தான் விஜய் சேதுபதி சாரை
ஓப்பனாக பேச வச்சவர். ஸோ என்னையுமே அவர் தான் ஓப்பனாக பேச வச்சாருன்னு நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கதிரேசன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார். அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈஸியாக முடிச்சுடுவார். ஒரு பெரிய பட்ஜெட் இப்போ எனக்கு தேவைப்படுது, ஆனால் அது பாசிபிள் இல்லை பெரிய பட்ஜெட்டு. அப்போ குறைந்த அளவு முதலீடுலேயே அந்த பெரிய விஷுவலை கொண்டு வரணும். அது கதிரேசன் சார்கிட்ட தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார்கிட்ட. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஹீரோவை ரீச் பண்ண முடியல, மாஸ் ஹீரோஸை. அவங்க பாவம் ரொம்ப இதில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பவுண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது அவங்களுக்கு, நம்மள மாதிரி ஆளுங்க போய் ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ நான் கார்த்தி சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன விதம், அதில் இருந்த நியாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவங்களால எவ்வளோ தூரம் போய் இன்டர்மீடியேட் பண்ணி வேற ஒரு கண்டென்ட்டு வேறு மாதிரியான ஒன்று வந்திருக்கு, அதை போய் பிடிச்சிட்டு வர முடியும்? அது முடியாது. நம்ம தான் முதல்ல பாப்பப் பண்ணிக்கணும், முதல்ல நம்ம தான் நம்மளை தூக்கி நிறுத்திக்கணும். ஸோ அதுக்கு நம்ம மெனக்கெடணும். ஆசை மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியும் போராட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் அதுதான் இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு. ஸோ எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு 8வது வரைக்கும் படித்தவங்க தான். ஆனால் அவங்க தேடி படிப்பாங்க, லிட்ரேச்சர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி படிப்பாங்க. ஸோ அங்கேருந்தே எனக்கு இந்த வார்த்தை, இந்த விஷயம்லாம் வந்துடுச்சு. எல்லோரும் சொன்னாங்க எங்கள் ஊர் வழக்கெல்லாம் நான் வந்து நல்லா ஈஸியாக கையாளுறேன்னா அது என்னோடய அம்மா தான் காரணம். அது எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி ஒருத்தர் என்ன மீனிங்கில் சொல்கிறார் அப்படின்றத ரிசீவ் பண்ணிக்கணும்ல. எனக்கு அப்போ விஜய் சேதுபதி சார் மேலே, கார்த்தி சார் மேலே, எந்த ஒரு மாஸ் ஹீரோ மேலேயும் எனக்கு அப்போ ஒரு கடுப்பு இருந்த காலம். ஒரு 2017-18 காலத்தில் இன்னும் ரீச்சே பண்ண முடியல, இன்னும் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அவர் சொன்னதில் நீ தான் அதுக்கு புது தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு அந்த இன்டர்வியூவில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ. நீ ஒரு தடவை வெளியே வந்துட்ட அப்படின்னா உன்னை எல்லாரும் தக்க வச்சுப்பாங்க, உன்னை விடவே மாட்டாங்க அப்படின்றத அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தார். ஒரு படமாச்சு அட்லீஸ்ட் அது ஜெயிக்குதோ தோக்குதோ ஒரு படமாச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன் கஷ்டம் என்னன்னு தெரியுன்றத அவர் சொல்லியிருந்தார் கார்த்தி சார். எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு மாற்றம் கொடுத்துச்சு. என்ன பண்ணணும், அப்போ நம்ம வேறு எதனா யோசிக்கணும். அதே டைமில் கேஜிஎஃப்னு ஒரு படம் வருது, எல்லாம் ஆல் சென்ட்ரிக் ஹிட்டு. நான் படம் பார்த்தேன், எனக்குமே பிடிச்சிருந்துச்சி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் அங்கே கன்னடா இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. இங்கே எல்லா ஜேர்னர்லேயும் நம்ம வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருக்கும். அவார்டு வின்னிங்கில் இன்னி வரைக்குமே தமிழ்நாடு தான் பெஸ்ட், ஓகேங்களா? எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த ஆக்ஷன் மூவிஸ் பண்ணும்போது மட்டும் எங்கேயோ அது வந்து லேக் ஆகுது. அப்போ நம்ம அதை பொட்டன்ஷியலாக வெளியே கொண்டு வரணும். அவர் சொல்கிற மாதிரி, கார்த்தி சார் சொல்கிற மாதிரி நம்ம தான் அதை தகவமைச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கேஜிஎஃப் படம் பார்த்தப்ப எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு லெசன் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. அந்த ஹீரோ பெரிய ஹீரோ, அங்கே யாஷ்ன்றவர் அங்கே ஒரு பெரிய லெஜண்ட். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு தமிழ் படமாக, ஒரு டப்பிங் படமாக அதை பார்க்குறேன். நல்லா ஃப்யூச்சர் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நல்லா ஒரு ஓகே. எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் கொஞ்சம் தவறாமல் பாருங்கள். ஒரு சின்ன விண்ணப்பமாக கேட்டுக்கிறேன், சில சொல்ல வேணான்னு கூட சொன்னாங்க. மற்ற படங்கள் வந்து ஒரு இங்கே வர்றது வந்து போகுது. நாங்கள் ஒரு பெரிய கேன்வாஷ் பண்ணியிருக்கோம். உங்களை ஏன் வந்து கூப்பிட்டு காமிக்கிறோன்னா, நீங்கள் தான் மக்களோட கண், மக்களோட உணர்வே நீங்கள் தான். நான் உங்களை நம்பி தான் இதை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டுமே காமிக்கல. என்னோட டெக்னீஷியன்ஸ் கூட இதில் சிலருக்கு வந்து நான் காமிக்கல இன்னும். நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். அவங்களே இன்றைக்கி தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணால் இதை இன்னும் மேலே கொண்டு போக முடியும். ஒரு பெரிய எக்கனாமிக்கல், ஒரு நல்ல பெரிய பட்ஜெட் படம் ஓடும் போது இங்கே ஹேப்பனிங்ஸ் ஜாஸ்தியாகும், சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். எக்கனாமிக்கல் வந்து ஒரு சொல்லுவாங்களே கம்பெனி ரீஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது நடக்கும். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. நாங்கள் பண்ணுறதை பார்த்து இன்னும் கூட சில கிரியேட்டர்ஸ் வந்து பயந்து எங்கன்னா நவுந்து உக்காந்துருக்கலாம், சில ஆர்டிஸ்ட் முடங்கி போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷனை இதை பண்ண முடியும், இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நல்ல விமர்சனம் எழுதுங்க. நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து தனியாக ப்ரிவ்யூ ஷோ போடுறோம். பார்த்துட்டு நியாயமான கருத்துக்களை எழுதுங்க. நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன் என்னோடய டீம் சார்பாக. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த திவ்யக் சக்ரா மூவிஸ்க்கு, மெயினாக என்னோடய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிர்மலா சிஆர் ராஜன் மேடமுக்கும் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்கள் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம், அமரம் படம். திவ்ய சேத்ரா ஃபிலிம்ஸ் பட நிறுவனம் சார்பில் நிர்மலா ராஜன் வழங்க திரு சிஆர் ராஜன் அவர்கள் தயாரிப்பில்
பிரபல தெலுங்கு இசையமைப்பாளர் மிக்கி ஜே மேயர் அவர்கள் இசையமைப்பில் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி திரு அருள் கிருஷ்ணன் அவர்கள் இயக்கி இருக்கும் திரைப்படம்